ஹாய், திஸ் இஸ் அசோக். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஸ்கீம் புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா அதை என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலேருந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்எஃப்ஓ பற்றி நிறைய பேத்துக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்குது. அதை ஃபஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸிஸ்டிங் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ₹10 NAVயில் கிடைக்கும், அதனால் ஃப்யூச்சரில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தப்பான புரிதல். அப்போது என்எஃப்ஓவோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபண்டோ ஒரு இன்வெஸ்டராக என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும், அந்த ஃபண்ட் ஹவுஸோட ரெப்புடேஷன், அந்த ஃபண்டில் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன மாதிரி அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ண போகிறாரு, என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, என்ன டைம் ஹாரிசனுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் வச்சு தான் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமா டிசைட் பண்ணுமே தவிர ஜஸ்ட் ஒரு என்எஃப்ஓ வருதுங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வாங்க இன்றைக்கி வீடியோவில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் என்ன பண்ண போகிறாங்க, அதில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் என்எஃப்ஓ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா June 28 ஓப்பன் ஆச்சு, July 12 இந்த என்எஃப்ஓ க்ளோஸ் ஆகுது. இந்த ஃபண்டு பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் வருது. அதாவது மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செபி ரூல் படி இந்தியாவில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் மொதல் 100 கம்பெனி டாப் 100 ஸ்டாக்ஸை வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. 101லேருந்து 250 ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க. 250க்கு அப்புறமா உள்ள எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபண்டு லார்ஜ் கேப் ஃபண்டாக இருந்ததுன்னா மினிமம் 80% அந்த ஃபஸ்ட்டு 100 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ரூல். அதே ஒரு மிட் கேப் ஃபண்டாக இருந்தால் மினிமம் 65% வந்து அந்த 101லேருந்து 250 ஷேர்ஸ்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ரூல். ஆனால் இவங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக இந்த ஃபண்டை லான்ச் பண்ணுறதுனால இவங்களுக்கு எந்த மார்க்கெட் கேப் கண்டிஷனும் கிடையாது. ஸோ லார்ஜ் மிட் ஸ்மால் எங்கே வேணாலும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இதை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இந்த ஃபண்டில் எவ்வளோ லார்ஜ் கேப், எவ்வளோ மிட் கேப், எவ்வளோ ஸ்மால் கேப் வைக்கலாங்கிறதுக்கு அவங்க ஒரு இன்னோஸ் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாடல் பேஸ் பண்ணி லார்ஜ் கேப் எவ்வளோ, மிட் கேப் எவ்வளோ, ஸ்மால் கேப் எவ்வளோன்னு அவங்க டிசைட் பண்ண போகிறாங்க. இந்த மாடலில் வந்து அவங்க நிறைய டெக்னிக்கலாக வேல்யூவேஷன், மார்க்கெட் கேப் வெயிட்டேஜ் இதெல்லாம் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாடல் படி இப்போதைக்கு இந்த ஃபண்டில் அவங்க 75 to 80% லார்ஜ் கேப், அதாவது டாப் 100 ஸ்டாக்ஸ்லேயும் 5 to 10% மிட் கேப் அண்ட் 10 to 15% ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா BSE 500 தான் இவங்களோட யூனிவர்ஸ். அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ்லேருந்து இவங்க இந்த ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டாக்ஸை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச், இது 2 விதமாகவும் சூஸ் பண்ண போகிறாங்க. டாப் டவுன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்டார் ஃபியூச்சரில் எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த செக்டாரில் எந்த ஸ்டாக்ஸ், எந்த ஷேர்ஸ் வந்து பெட்டராக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது டாப் டவுன். அதே பாட்டம் அப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அந்த கம்பெனியோட அதுக்கப்புறமா அந்த செக்டார் எப்படி இருக்கும், அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணுறது பாட்டம் அப். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 மாடலுமே யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து ரீபேலன்சிங், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாடல் அவங்களோட இன்னோஸ் மாடல் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா லார்ஜ் கேப் குறைச்சி மிட் கேப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆர் மிட் கேப் குறைச்சி ஸ்மால் கேப் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து இந்த ஃபண்டில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் அப்ராக்சிமேட்டாக 14% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எப்போவுமே ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸுங்கிறது லாஸ்ட் 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் தான் இந்த 14%. நாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா இங்கேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட எக்கானமி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத வச்சு தான் இருக்க முடியும். பட் நம்ம இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக வேணால் நம்ம இதை ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நிறைய வெப்சைட்ஸில் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்ட் எடுத்து பார்த்தாலும் கம்ஃபர்டபுளாக 50%, 60%, 100% லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் காட்டும். இது வந்து ஏன் எப்போதுமே நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நிறைய பேர் ஏன் தப்பு பண்ணுறாங்க, ஒரு அட்வைசரோட ஆர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்போர்ட் ஏன் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதே தப்பு. எப்போதுமே ஒரு ஃபண்டை அனலைஸ் பண்ணால் ரோலிங் ரிட்டர்ன் வச்சு தான் பண்ணணும். ஸோ
ரோலிங் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் லாஸ்ட் 1 இயரில் 13% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் 12% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 10 இயரில் 14% கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி ஒரு லாங் ரனில் ஒரு டீசன்ட் டபுள் டிஜிட் கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 12th வரைக்கும் நீங்கள் NFO பீரியடில் வரலாம். இந்த ஃபண்டு ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட். நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபண்டு NFO டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஃபண்டாக ஓப்பன் எண்டடாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும், எப்போ வேணாலும் நீங்கள் விட்ராவும் பண்ணிக்க முடியும். இந்த ஃபண்டில் மினிமம் 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மல்டிபிள் ஆஃப் 1,000 rupees. எக்ஸிட் லோட் பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் 1 இயர்க்குள்ளே ஒரு எமர்ஜென்சின்னு நீங்கள் ஃபண்டை வெளில எடுத்திங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கும். 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த எக்ஸிட் லோடும் கிடையாது. இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் பொறுத்த வரைக்கும் S&P BSE 500 தான் இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க். ஸோ இந்த ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஐசிசிஐ பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் ஃபண்ட் இல்லாதனால தான் இந்த ஃபண்டை இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன பெனிஃபிட் நான் ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ இனிமேட் தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க இந்த ஃபண்டில் அப்படிங்கிறதுனால, இந்த COVID-19னால் இந்த பேண்டமிக்னால் எந்தெந்த செக்டர் அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த செக்டர் ஃப்யூச்சரில் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அட்வான்டேஜ், மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் இந்த ஃபண்டில் இந்த NFO பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவங்க இந்த கலெக்ட் பண்ணுற மணியை ஈக்விட்டி மார்க்கெட்டில் டிப்ளாய் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடியும். அப்போது ஒன் ஷார்ட்டாக எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடாமல் ஒரு ஸ்டாகர்டாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த ஃபண்டில் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கும். மூணாவது பெனிஃபிட், எவ்வளோ லார்ஜ் கேப், எவ்வளோ மிட் கேப், எவ்வளோ ஸ்மால் கேப் வைக்கணுங்கிறது அவங்களோட இன்னோஸ் மாடல் படி டிசைட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறதுனால ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில் ப்ளஸ் இந்த ஏற்கனவே உள்ள ப்ரூவன் இன்னோஸ் மாடல், இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனால் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட் நிச்சயமாக நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் தேவைப்படும், லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்காக தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் என்னோட கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.